الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب جواز قول المريض أنا وجع أو شديد الوجع أو موعوق أو رأسا ونحو ذلك إلى آخر الباب. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال دخلت على النبي صلى الله عليه وسلم وهو يعق فمسسته فقلت إنك لتوعك وعكا شديدا فقال أجل إني أوعك كما يوعك رجلان منكم متفق عليه. இன்னைக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 149வது தலைப்பு. எனக்கு வலிக்கிறது, கடும் வேதனையாக உள்ளது, என் தலைக்கு வந்து கேடே என்பன போன்ற வார்த்தைகளை ஒரு நோயாளி கூறுவது கூடும். கோபத்தை அல்லது கவலையை வெளிப்படுத்தாத நிலையில் இல்லை என்றால். இதில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய முதல் ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சலாக இருந்த நேரத்தில் நான் அவர்களிடம் சென்றேன். அவர்களை தொட்டு பார்த்தேன். நீங்கள் கடும் காய்ச்சலால் கஷ்டப்படுகிறீர்கள் என்றேன். அப்பொழுது அவர்கள், ஆம், உங்களில் இருவருக்கு ஏற்படும் காய்ச்சல் எனக்கு ஏற்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இங்கு இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தொட்டு பார்த்தவுடனே கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், எனக்கு இத மாதிரி சிரமம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு காய்ச்சல் ஏற்படுமோ அது மாதிரி இரட்டிப்பான ஒரு நிலையில் எனக்கு அந்த சிரமம், அந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற வலி ஏற்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்படி ஒருவர் ஒரு செய்தியாக சொல்வது என்பது என்ன? அல்லாஹு தாலாவுடைய விதிக்கு முரணானது கிடையாது. அல்லாஹு தாலா அவன் நாடிய விஷயத்திற்கு முரணான விஷயம் கிடையாது. ஆம், அதுவே ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தை, அவனுடைய விதியை பொருந்தி கொள்ளாத நிலையில் கஷ்டத்துடன் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் செய்யக்கூடிய, ஒரு குறையை சொல்லக்கூடிய நிலையில் அவன் கூறுகின்றார் என்றால் அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இல்லை, வெறும் செய்தியை தெரியப்படுத்துகின்றார், எனக்கு தலை வலி, ரொம்ப தலை கொடாயுது, அல்லது வயிற்று வலி இருக்கு, அல்லது உடல் நலம் ரொம்ப இதா இருக்கு என்று ஒரு மனிதன் ஒரு செய்தியாக சொல்வது இது என்ன குற்றம் கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதுவே அல்லாஹு தாலாவுடைய விதியிலிருந்து அவன் நிராசை அடைந்து அவன் அல்லாஹு தாலாவுடைய விதியை அவன் பொருந்தி கொள்ளாமல் அதில் அவன் ஒரு கம்ப்ளைண்டாக, ஒரு கோபத்தை அவன் கவலையாக அதை வெளிப்படுத்தினாள் என்றால் அது என்ன? அது தவறாக இருக்கின்றது. அல்லாஹுடைய விதியை நம்பிக்கை கொள்ளாமல் அவன் அதை நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, 2 மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் நம்மால தாங்க முடியல. 100 மேலுக்கு போயிடுச்சுன்னா நம்முடைய சுயநிலவே நம்ம இருப்பது கிடையாது. சில நேரத்துல நமக்கு மயக்கம் போட்டு நம்ம விழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு 2 மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கடும் காய்ச்சலை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்படுகிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மரண சர்வால் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தினால் அவர்கள் அந்த சூடால தாங்க முடியாத பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தன்னுடைய கையை செஞ்சு தன்னுடைய முகத்தில் தடவி கொள்வார்கள். தண்ணீரால் அவர்கள் கொண்டு என்ன செய்வாங்க, முகத்தில் தடவி கொள்வார்கள். அல்ல துணி இருந்தால் அந்த ஈர துணியை தடவி கொள்வார்கள். ஏன்? அந்த காய்ச்சல் சூடை அதை குறைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு விடக்கூடிய நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்க விரும்பி வரும் பொழுது உது செய்துவிட்டு வருவார்கள். வரும் பொழுது என்ன, மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. திரும்பவும் எழுந்திருக்கும், சில நேரத்துக்கு பிறகு எழுந்திருப்பார்கள். திரும்ப உது செய்துவிட்டு தொழ வைக்கலாம் என்று வரும் பொழுது இஷாவுடைய தொழுகையில் நடந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி கட்டம். இப்போ கடைசியில் என்ன சொன்னாங்க, முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு கட்டளையிடுங்க, அவர் தொழுக வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் பிரகாரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். அதற்கு முன்னால் சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்குடைய தோள் புஜத்தில் தன்னுடைய கையை வைத்து பள்ளிவாசலுக்கு எப்படியாவது வரணும் என்று வருவார்கள். அவருடைய கால்கள் பூமியில் கோடு கிழித்த வண்ணமாக வரக்கூடிய நிலை, தன்னுடைய காலையும் எடுத்து நடக்க முடியாத நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆனால் தொழுகையுடைய விஷயத்தில் எப்பொழுதுமே அலட்சியம் படுத்தவில்லை. ஏனென்றால்
அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்த ஒரு படிப்பினை. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, தொழுகை என்ற இந்த கடமைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எனக்கே இந்த விஷயம், எனக்கே இதற்கு சலுகை இல்லை என்றால் என்னுடைய உம்மத்தினர்களுடைய விஷயத்தில் நீங்க சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்க என்ற அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பாருங்க, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு சிரமங்கள் இருந்ததுதான். அழைப்பு பண்ணி செய்யும் பொழுதும் சரி, அங்க மக்காவில் இருக்கும் பொழுதும் சரி, யோசிச்சு பாருங்க, 3 வருடம் ஒரு மனிதன், ஒரு கூட்டமே, ஒரு ஒட்டுமொத்த ஊர் மக்களை சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ மற்றவர்களும், இஸ்லாத்தை தழுவாதவர்களும் அவருடைய குலத்தை சார்ந்தவர்களையும் என்ன செய்தார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து 3 வருஷம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், உணவும் இல்லாமல் இலைகளை சாப்பிட்டு சஹாபாக்கள் வாழ்க்கை கழித்தார்கள். எதுவரை என்றால் நாம் பார்த்தோம், ரஹீகுல் மக்தூம்ல படிச்சிருப்போம். அவர்கள் சாப்பிட்ட அந்த இலையினால் எப்படி ஆடு புழுக்கையை கழிக்கின்றதோ அதே போலதான் மனிதனுக்கு புழுக்கை வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் இப்படியெல்லாம் வேதனையில் சபராக பொறுமையாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சோதனையாக நமக்கு எல்லா விஷயத்திலும் சோதனை ஏற்படுத்துவான். ஏன்னா மனிதனை அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்து, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து நமக்கு அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்றால் நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். என் மீது என்னுடைய குடும்பத்தார்கள் பொறாமை கொள்கின்றார்கள், அல்லது ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள், அல்லது எனக்கு அவதூறு செய்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் வரலாறை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய மார்க்க விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் அல்லது முஸ்லிமாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் நமக்கு சிரமங்களோ சோதனைகளோ பிரச்சனைகளோ என்று வருகின்றது என்றால் அதனால சில நேரத்தில் ஒடுக்கப்படுகின்றோம் என்று இருக்கும் பொழுது அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்தை நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய இந்த வலியோ சிரமமோ இந்த சோதனை குறையும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் நாம் எத்துணை என்ற நிலை இருக்கும். அவ்வளவு ஈமானில் உச்சக்கட்டத்தில் இருந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் சஹாபாக்களும் அவர்களுக்கு இந்த சோதனை வரும் பொழுது அப்போ எனக்கு வரும் அது பெரிய ஒரு விஷயம் இல்லை என்று நினைக்கும் பொழுது மனிதருக்கு ஒரு விதமான ஆறுதல் அவனுக்கு கிடைக்கும். ஆக இந்த ஹதீஸில் நமக்கு இந்த விஷயத்தை நாம் அறிந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெரியப்படுத்தினார்கள். ஒரு செய்தி என்ற அடிப்படையில் தான் தெரியப்படுத்தினார்கள். வேறு எந்த ஒரு அல்லாஹ்வுடைய விதியை முரணாகவோ அல்லது அதிலிருந்து நிராசை அடைந்து சொல்லவில்லை. இதே ஹதீஸில் தான் இதை அடுத்ததுல அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு முறை என்ன, எனக்கு பிடித்த தலைவலி, எனக்கு வந்த கேடை என்று அம்மை ஆயிஷா, என்னுடைய தலைக்கு வந்த கேடை என்று இந்த தலைவலிக்கு அங்கு பொதுவாக அரபுடைய கலாச்சாரத்தில் அவங்களுடைய மொழியில் பார்க்கும் பொழுது வாராசா என்று சொல்லுவாங்க. வாராசா நமக்கு சில நேரத்தில் நம்ம தலைவலிக்குதே என்று சொல்றோமோ அதே மாதிரிதான் அல் வாராசா. ஆனா அது மொழியாக்கம் செய்யும் பொழுது எப்படி வரும் என்றால் என்னுடைய தலைக்கு வந்து கேடே என்ற தமிழாக்கம் இருக்கும். ஆனால் அதோடைய அசல் என்ன, நாம் எப்படி நம்முடைய தாய்மொழியில் நமக்கு தலை வலிக்குதுன்னா ரொம்ப வலிக்குதுப்பா என்று ஒரு விதமாக நம்ம சொல்றோமோ அதுதான் அங்கு அர்த்தமாக இருக்கின்றது. அம்மை ஆயிஷாவுக்கு தலைவலி வலிக்கும் பொழுது அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகின்றார்கள். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவீங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு என்னுடைய தலைக்கு பிடித்த கேடை என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வான ஆனராசா, எனக்கு வந்து அதிகமாக தலை வலிக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அந்த விஷயத்தை தெரியப்படுது. இப்போ இத மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது என்பது என்ன, அனுமதிக்கப்பட்டது. செய்தியின் அடிப்படையில் இன்ஃபார்மேஷனுக்காக டாக்டர் கிட்ட போறோம் அல்லது சிகிச்சைக்காக நான் போறோம் அல்லது யாராவது என்னங்க உடம்பு சரியில்லை, என்ன ஏதோ பிரச்சனையா என்றால் அந்த நேரத்தில் செய்தியாக சொல்வது அங்கு குற்றம் கிடையாது. அது விதியை குறை கூறுவதோ அல்லது விதியை கொண்டு பொருந்தி கொள்ளவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அதுதான் இங்கு நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம மீதமுள்ள குறிப்பாக நோயாளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பூரண குணத்தை நிவாரணத்தை கொடுத்து அருள் புரிவானாக. மற்றும் அல்லாஹு தஆலா நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக. நம் அனைவர்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா
ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி